1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பொங்கலுக்கு. பொங்கல் சொல்றதை பார்த்துருக்கலாம். இம்மா இந்த கருவாடு குழம்பு கொதிச்சு சுண்டியே போச்சு. இங்கே ஆளே காண ஒருத்தரியா எங்கே போயிடுச்சு தந்து போட்டு பே. ஏக்கா ஏக்கா வந்துட்டியா? எவ்வளோ நேரடி? ஆமாம் அங்கே ரேஷன் கடை வந்து நீ எப்போ வருவா காத்துட்டு இருக்காங்க. வாமா உங்களுக்கு தான் காத்துட்டு வந்தேன். இந்த சொல்லி குத்துறப்பாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்கு தெரியுமா? லைன் நின்று வாங்க தேவையில்ல. சும்மா வீட்டில் உட்காந்து கதை பேசுவேன். துணி வைக்க கடைக்கு போடாமா வேணாமா? மணி நாவுதே. ஐயா அதான் வந்துட்டாங்களா கிளம்பு. ஆனால் உன்னெல்லாம் வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த சர்க்கரை பச்சரிசி இருக்கு பாரு எடுத்து. ஏடி 1 கிலோ அரிசி 1 கிலோ சக்கரை போட்டாங்களா? வெள்ளம் முந்திரி திராட்சை நெய் அதெல்லாம் கொடுக்கலையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அரிசியே சக்கரை மட்டும்தான். நீ கேட்டு வாங்கின வேண்டியது தானே? இதா வெள்ளம் முந்திரி திராட்சை கேட்டு வேணா சொல்றியா? ஆமாடி அரிசி சக்கரை மட்டும் வச்சு எப்படி பொங்கல் வைக்கிறது? வெள்ளம் முந்திரி திராட்சை நெய்ல வேணா? ஆமா இது கொடுத்ததே பெரிய விஷயம். உனக்கு அதெல்லாம் வேற தருவாங்க. இந்த மாதிரி வீண் கதை பேசும்போதெல்லாம் உனக்கு டைம் ஆகாதுல. உண்மையை சொன்னா வீண் கதைன்னுவா. சரி கிளம்பு. இந்த குழம்பு யாருக்கு குழம்பு பாரு எப்படி சுண்டி போச்சு பாரு. நல்லா சுண்டிட்டு இருந்தா ஊட்டி வச்சிருக்கேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்டிச்சுன்னு வச்சுக்காது குழம்பா இருக்காது. தொக்கா மாறிடும். ஏற்கனவே தொக்கா மாறிச்சு போல இருக்கா. எடுத்து வை. ஐயோ அதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டியது தான். ஏண்டே கரும்பு முழுசாக எடுத்துன்னு வர வேண்டியது தான். பொங்கலுக்கு வச்சு கும்பிட்டுருக்கல. எதுக்கு இப்படி துண்டு துண்டா வெட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன்? பொங்கலுக்கு தான் அண்ணன் எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா கரும்பு. எதுக்கு இந்த ஒரு கரும்பு வச்சு கும்பிட்டு போறியா? அண்ணன் பொங்கலுக்கு எடுத்துன்னு வருதோ இல்லை பொங்கல் கழிச்சு எடுத்துன்னு வருதோ இந்த ஒரு கரும்பு இருந்தால் அழகாக வச்சு கும்பிட்டுருக்கலாம்ல. நீ ஒன்றும் அண்ணன் பொங்கலுக்குள்ளே எடுத்துன்னு வர சொல்லியிருக்குது. எடுத்துன்னு வந்து தரும். இந்த ஒரு கரும்பு பசங்க சாப்பிட்டோம். மாடு வேற துரத்திட்டு வருது பின்னாடியே. அப்படிதான் மீன் எடுத்துன்னு வச்சு பாரு. அதோட கரும்பு பிடிங்கி சாப்பிட்டுச்சிங்க 2 மாடு. இப்போ நானே வந்து பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அதனால தான் இப்படி வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஜிஜோ மீனோட கரும்பு சாப்பிட்டுச்சிங்களா? அந்த மாதிரி ஸ்டைலாக இப்படி கையில் ஆட்டி எடுத்துன்னு போனாங்க. அந்த ரோட்டில் எதிர நின்று இருக்குதுங்க. யார் வருவாங்க யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டுங்க. நல்லா வேணும் அந்த மீனுக்கு. அவன் ரொம்ப ஓவராக தான் பண்ணல. நல்லா போயிடுச்சு மாடுங்க. ஆமாம் ரோட்லேயே மாடுங்க சுற்றின்னு இருக்கும். ஒழுங்காக பத்திரமா பார்த்து எடுத்துன்னு போக வேண்டியது தானே. அப்படியே பப்பரப்பான்னு போயிருப்பேன். அதனால தான் நம்மளுக்கு எதுக்கு வந்து மாடுக்கிட்ட யார் எல்லாம் போய் சண்டை போட முடியும். அதனால தான் அங்கே ரேஷன் கடையில் கத்தி வாங்கி வெட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கரும்போட தோகை இருக்குது பார்த்தியா? அதை மட்டும் மாடு கொடுத்துட்டேன். தோகைண்ணே ஏக்கா கரும்போட இலை இருக்குல்ல அது பேர் தான் தோகை. இன்னைக்கு மயில் டான்ஸ் ஆடுமே அந்த தோகையை வச்சுக்கேன். அதுதான் நீ தோகை. இதோட இலை வந்து தோகை கிடையாது. தமிழில் ஒரு இலைக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? ஆமாம் கரும்போட இலைக்கு வந்து தோகைன்னு தான் பேர். என்னமோ சொல்கிறேன் நீ உருட்டு உருட்டு. எல்லாமே தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். உருட்டுலாம் இல்லை. என்ன பசங்க கிட்ட கேட்டு பண்ணி ஏமா பசங்கன்னு சொன்னாலும் ஞாபகம் வருது. உன் பசங்க 2 இருக்கு பார்த்தியா? உன் மாமியார் உண்டுலன்னு ஆக்கிடுதுங்க. மாமியார் ஆறது குறைய 2 தீர்த்து விட்டுட்டு போயிருக்குது. ஏக்கா இங்கே தான் இருக்குதுங்க 2. ஆமாடி மண்ணில் சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பிடுன்னு ஒன்று அமக்கலம் பண்ணியிருக்குது செஞ்சு. இந்த சதீஷ் பையன் மாலாட்சியே தலைவலி வர வச்சிருக்குது காலையிலேருந்து. அதான் 2 தீட்டு நீங்கள் விட்டுட்டு போய் கொஞ்சம் பார்த்து தூங்கிட்டு வரமான்னு போயிருக்குது. இதுங்க பண்ணுற அமக்கத்தில் நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு வேற புலம்பின்னு இருக்கு. இதுங்க 2 சும்மாவே இருக்க மாட்டேதுங்கக்கா கொஞ்ச நேரம். அமைதியாக உட்காந்து விளையாட சொன்னேன். விளையாட சொன்ன கூட இது மாதிரி பண்ணி வச்சுக்குதுங்க. மாலாட்சிங்கன்னா மண்ணை தாக்கிங்கணும். என் மாமியார் இருக்கிறதுனால தானே பசங்களை விட்டுட்டு எங்கே போயிட்டு வர முடியுது. ஒரு ஏரி வேலைக்கு போகிறதுக்கோ ரேஷன் கடைக்கு போகிறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். என் மாமியார் இருக்கிறது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. ஏன்னா நானும் தான் நீ கூட வரேன். ஒரு சில நேரத்தில் என்னையும் என் கூட வந்துடுறேன். அந்த பசங்க யார் பார்த்துக்கிறா? அதுக்கு கூட சீக்கிரமாக ஸ்கூல் விட்டுறாங்க. அடிக்கடி லீவ் வேற விட்டுறாங்க. அதுங்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு நான் எப்படி ஐசு ஊசி வச்சு கூட்டு வந்து வச்சிருந்தா இந்த பசங்க அமக்களை பண்ணி துரத்தி விட்டுருங்க உங்களுக்கு திரும்பி ஊருக்கு. ஆமாம் ஊருக்கு போகிற முடிவில் தான் இருக்கிறாங்க அவங்களும். இல்லை சதீஷ் நீ ஒன்று எடுத்துக்கோ. சஞ்சு கூட கூட அக்காங்களுக்குலாம் ஒன்று கூட மீதி ஒன்று இருக்கு. அப்போ நான் எடுத்துக்கிட்டானே அது எனக்கு வேணும். எடுத்து வை. சரிம்மா எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துறேன். சதீஷ் கரும்புலாம் வந்து சாப்பிடுவீங்க. டைம் ஆச்சு பஸ்ஸுக்கு. சரி பெருமா கையில் எடுத்துக்கிறோம். பஸ்ஸை போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி எடுத்துக்கோ. சஞ்சு கரும்பு தாடி. சரிக்கா நான் போய் எங்கள் மாமியாரை பார்த்துனேன். நான் காசு எடுத்துன்னு வரேன்னே. சரிடி இந்த குழம்பு எடுத்து உள்ள வச்சுட்டேன். நானும் பேக்கில் எடுத்துன்னு வந்து நிற்கிற வெளியில். சீக்கிரம் வா பஸ் போயிட போகுது. இந்த பசங்க வர கிளம்பிச்சிங்க என்ன பண்ணிருக்குன்னு தெரியல. இக்கா நைட்டுக்கு சாப்பிடு வடிச்சு வச்சுட்டே இல்லை வந்து வடிக்கணுமா? சாதம் வடிச்சு தண்ணி வச்சிருக்கிறேன். வந்தவொடனே சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். வந்தல வடிக்கணும் டைம் ஆகி போயிடும். என்ன வச்சுக்க ஹோட்டலில் சாதம் வாங்கி கூட சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணுங்க. ஹோட்டலுக்குள்ள போனால் 500 1000 ஆகும். காசு வீணாக செலவாகும். அதனால் சாதம் வடிச்சு வச்சுக்கிறேன். வந்தவொடனே சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். நல்லா தான் போச்சு. என்ன வச்சுக்க ஹோட்டல் பண்ணு வச்சுக்க ஒன்று ஃப்ரைட் ரைஸ் கேட்க ஒன்று பிரியாணி கேட்க ஒன்று பரோட்டா கேட்க இதில் அடியில் தடியில் வேறு நடக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணி தாண்டி வரணும். இஷ்டத்துக்கு அது வேணும் இது வேணும் கேட்குங்க. பார்த்து செலவு பண்ணணும். சரி நம்ம மாமியார் பார்த்து வரேன். இவர் என்ன இங்கே உட்காந்து இருக்காரு? வேலைக்கு போலியா? சரி நல்லா தான் போச்சு. காசு வாங்கின்னு நம்ம போய் துணி எடுத்துன்னு வந்துடலாம். என்னங்க இன்னைக்கு வேலைக்கு போலியா? லீவா? ஆமாம் லீவு தான் விட்டுருக்காங்க. எப்படி காசு கேட்குறது உருனுக்கு? சரி ஒரு ஐடியா பண்ணலாம். எங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் வாங்க போயிட்டு வந்துடலாம். ஏண்டி தீபாவளிக்கு தான் 2 செட்டு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்தேன். அதே ஒன்று யூஸ் பண்ண வேண்டியதானே? ஒன்று தானே அன்றைக்கி போட்டேன். மீதி பொங்கலுக்கு போட்டுக்க வேண்டியதானே? இப்போ புதுசாக ட்ரெஸ் எடுத்துன்னு இருப்பியா? ஏங்க அந்த ட்ரெஸ்லாம் அப்பயே போட்டுட்டுங்க. காலையில் 1 மத்தியானம் 1 சாயங்காலம் 1 எல்லாம் ப்ரைஸ் ஆகி போச்சு. இப்போ புதுசாக எடுத்து கொடுங்க. அதுக்கு தான் அப்பயே சொன்னேன் ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கணும். 3 ட்ரெஸ் எடுத்து அமக்கலம் பண்ணி வச்சுருக்கிறேன். காசு ரெடி பர்த்டே காய்க்குதே. காசு வந்து மரத்தில் காய்க்குதோ இல்லை ஏடிஎம்ல கொட்டுதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொங்கலுக்கு ட்ரெஸ் வேணும்னா வேணும். அங்கங்கே போய் பாருங்கள். பொண்டாட்டிங்களுக்கு வந்து பட்டு புடவையாக எடுத்து தராங்க. அவங்களும் உங்களை மாதிரி ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறாங்க. அப்படியே மூக்கால் அழுகுறீங்க. அவங்களாம் வந்து பட்டு புடவை எடுத்து கொடுத்தா அதை கட்டிப்பாங்க ஒரு பொங்கலுக்கு தீபாவளிக்கோ. நீ எங்கே இந்த பேண்ட்டை சட்டி எடுத்து சுற்றுற? உனக்கு எதுக்கு பட்டு புடவைல? நீங்கள் முதல்ல எடுத்து கொடுங்க. ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுங்க. அப்போ நான் கட்டிக்கிறேன் பாருங்க.
5000 ரூபாயில் என்ன 10,000 ரூபாயில கூட எடுத்து தரேன். நீ புடவை கட்டுனா வாங்கி தரேன். என்னது இது 10,000 ரூபாய் கூட வாங்கி தராருமே, இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. சரி கிளம்பு போகலாம். ஏதோ வந்துட்டு அந்த பையன் திரும்ப உள்ளே வச்சுட்டு உடனே வர பாருங்க. என்னடா அதிசயம், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படியே அம்மாவுக்கு சாந்திக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்துடணும். சரி வண்டியை தொடச்சி ரெடி பண்ணலாம். பெரிய பெரிய பசங்களுக்குலாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் வச்சுருக்காங்க, காலேஜும் ஆஃப் டே தான் வச்சுருக்காங்க. இந்த ஜில்லுக்கு மட்டும் எல்கேஜி தான் படிக்குது, ஸ்கூல் வச்சுருக்காங்க. சரி சாந்திக்கிட்ட சொல்லிடலாம், ஸ்கூல் விட்டாங்கன்னா போய் கூட்டின்னு வந்துருன்னு. நம்ம அதுக்குள்ளே போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம். அவளை கூட்டின்னு போனால் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி வச்சு நிற்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் வச்சு தான் நீங்கள் நல்லா தான் போச்சு. அப்படியே வளையல் மணி கம்பல் புட்டு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆள் மாட்டும் போதே முளை காய்ச்சிடணும். இடி வந்தியா? மணியாச்சு. வந்துட்டேங்க. இந்த கோமதிக்கா ராதிக்கெல்லாம் வேறு வரேன்னு சொன்னாங்களே, ஃபோன் பண்ணி சொல்லலாம். அவங்கள பஸ்ஸில் வரட்டும், நம்ம போய் துணி கடை நிற்கலாம். வந்தோடனே அவங்க கூட ஜாயின்ட் ஆகிட்டேன், அப்படியே அவங்க கூட பர்ச்சேசிங் பண்ணி வந்துடலாம். அக்கா அவன் நந்து வட்டம் இறக்கி விடுக்கிறேம்மா. எனக்கு காலம் வலிக்குதுமா, நந்துல வர முடியாது என்னால. சஞ்சு தான் சின்ன பாப்பா, அவளை தூக்கிட்டு வரான். ஆனால் எருமை மட்டும் தானே இன்னும் ஒருத்தர் தூக்கிட்டு வருவாங்களா? அதுக்கு தான் வீட்டிலே இரு, பாட்டி கூட வீட்டிலே இருன்னு சொன்னேன். இருக்கட்டும் விடுடி. அக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு நந்து வரத்துக்குள்ளே கால் வலிக்குது, தூக்கிட்டு நமக்குலாம் பண்ணுறான். இவனை எடுத்து நம்ம கடைக்கெல்லாம் எப்படி சுற்றிட்டு வரது? ஒழுங்காக எடுத்து போய் நான் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். கொடுங்க அவனை. விடுடி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தூக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் உட்காந்து போகிறேன். நான் தூக்கிட்டு வரப்போறேன். இதுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து கிடைக்கிறதே நீதாக்கா, ரொம்ப செல்லம் கொடுக்காத. அக்காலாம் பாரு எப்படி நடந்து போகிறாங்க, அந்த மாதிரி நடந்து போடா. எனக்கு கிடைக்கல. எல்லா அம்மாவுக்குமே வந்து பெரிய பையனுங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் சஞ்சு தான் பிடிக்கும், என்ன பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இல்லைப்பா. ஆமாம் பெரியம்மா அப்படிதான். சஞ்சு கேட்டால் மட்டும் எல்லாமே வாங்கி தருவாங்க, ஆனால் நான் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. தெரியுமா எதுவுமே நீ சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க. நானும் சின்ன குழந்தை தானே தெரியுமா. காட்டே உனக்கு பல்லு விழுந்துச்சான்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு பல்லு விழுந்துச்சு தெரியுமா. அந்த பல்லு வந்து மண்ணு தொடியில் புதைச்சி வச்சிருக்கேன். ஆமாம் அந்த பல்லு வந்து பெரிய மரமாக வளரும்ல, அதனால புதைச்சி வச்சிருக்கேன். ஆமாம் பெரிய மரமாக வளர்ந்து அதில் அப்படியே பல்ல காட்டி தொங்கும். எங்கள் ஸ்கூலில் பசங்களாம் சொன்னாங்கம்மா, பல்லு வந்து மண்ணில் புதைச்சி வச்சுன்னா பெரிய மரமாக வளரும்னு. அப்போ வந்து உனக்கு பல்லு விழுந்துச்சுனாலே நீ வந்து இப்போ பெரிய பையன் தான். சஞ்சிக்கு இன்னும் பல்லு விழல பத்தியா, அதனால அவள் சின்ன பாப்பா தான். இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறீங்களா? இனிமே வந்து நீ வந்து பெரிய அண்ணனா மாறிட்ட, புரியுதா? சஞ்சிக்கு வந்து எல்லாமே இப்போ நீ தான் செய்யணும். அம்மாவுக்கு வந்து எல்லாமே நீ தான் செஞ்சு கொடுக்கணும். கடைக்கு போகிறதுலேருந்து, ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுலேருந்து, காய்கறி வாங்கினதுலேருந்து, மளிகை சாமான் வாங்கினதுலேருந்து எல்லாமே நீ தான் செய்யணும். பெரிய பையன் ஆகிட்டா இதெல்லாம் செய்யணுமா? ஏக்கா முதல்ல இவன் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலும் முன்னு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீ சொல்கிற வேலைலாம் எப்படி செய்வான் பாரு. அப்படி அம்மா தண்ணி கேட்டால் முன்னு தர மாட்டேன் சொன்னியா? சஞ்சு பக்கத்துல தான் பெரியமா இருந்தா, ஆனா அம்மா வந்து என்னதான் வேலை வாங்குறாங்க. அதனாலதான் சஞ்சு முடி தர சொல்லுங்க, நான் முடி தர மாட்டேன் சொன்னேன். பெரியமா அண்ணன் வந்து பேட் பாய், பல்லே முதல்ல வளர்க்க மாட்டேங்கிறான் தெரியுமா. இந்த கரக்கா பள்ளி எப்படி போட்டு கொடுக்குறா பத்தியா? பெரியமா அவதான் பல்லே வளர்க்க மாட்டான். நானும் காலையில பல்ல வளர்க்கிட்டு காஃபியை குடிப்பேன். பொய் பெரியமா, எல்லாமே பொய். ஒரு நாள் கூட பல்லு வளர்க்கிட்டு காஃபி குடிச்சதே கிடையாது. பல்லு வளர்க்காமே தான் காஃபி குடிப்பான். பொய் சொல்றான் உங்ககிட்ட, உங்களை ஏமாத்துறான். குண்டு பைய பிள்ளை நம்மளை எப்படி கோத்து விடுதுப்ப. சஞ்சு அண்ணா ஒன்றும் அந்த மாதிரி பேசக்கூடாது, அடி வாங்குவேன். இப்படியே தான் அவளை மிரட்டி வைப்பான். இவன் செஞ்சு தப்பு வந்து அவனுக்கு உரைக்காது. பெரியமா பஸ் வந்து 6 அடிக்கு சவுண்ட் கேட்குது, சீக்கிரம் வாங்க போலாம். ஓட்ரி அவன் சும்மா ஏமாத்துறாங்க. சதீஷ்